நின்றோன்னமாய் நம்ம கரங்கள்ல பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து புதிய ஏற்பாட்டிலிருந்து 2 வேத பாகங்களை கூட வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 37 ஒரு சில வசனங்கள். அதே போல அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்துல 13வது வசனத்துல ஒரு சில வசனங்கள் 2 பாகங்களை வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 37வது 38வது வசனம். ஒருவனும் புது திராட்சை ரசத்தில் பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டு இருக்கும். ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தின் ஒரு சில வசனங்கள் 13 மற்றவர்களும் இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாய் இருக்கிறது. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இது 2 வெவ்வேறு நிகழ்வுகளால் காணப்படுது. ஒன்று துருத்திகளை குறிச்சும் திராட்சை ரசத்தை குறிச்சு இருக்குது. இதை தொடர்ந்து இதே திராட்சை ரசம் வெறி கொள்ளுதலுக்கு இங்க அடையாளமா காண்பிக்கப்படுது. மீன்ஸ் பெந்தகோஸ்தே நாள் வரும்போது அவங்க பரிசுத்தாவியினால் நிரப்பப்படும் போது, அந்த பரிசுத்தாவி நிரம்பும் போது உள்ளான ஒரு எழுப்புதல் ஏற்படும் போது அதை பார்த்து பொது ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவங்க வெறி கொண்டவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லப்படுது இல்லைங்களா. இது யோவேலினால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் சொல்லப்படுது. மீன்ஸ் இவங்க ஒரு வகையான திராட்சை ரசம் சாப்பிட்டாங்க. மாம்ச ரீதியாய் அவங்க சொல்ற மாதிரி திராட்சை ரசம் அல்ல, இது வேறு வகையான திராட்சை ரசம். ஒரு புதிய திராட்சை ரசமா இருக்குது. எழுப்புதனால உண்டான அது வெளிப்பாட்டினால உண்டான எழுப்புதலுக்கு அது அடையாளமா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அதை குறித்து நம்ம பார்க்கலாம். கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். கிருபை நேர்ந்தங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த சாயங்கால நேரத்துக்காய் கூட நன்றி. மினிவரிசையாய் பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த வார்த்தையோடு கூட ஐக்கியப்படும்படி இந்த சாயங்கால வேலையில வந்திருக்கிறோம். வார்த்தையோடு மட்டுமல்ல, உங்க சரீரத்தோடு கூட எங்களை அடையாளம் கண்டுகொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த சாயங்கால நேரத்துல எங்களோடு கூட பேசுகிற உதடுகளை நீர் விருத்த சேதனம் பண்ணுங்க. இந்த ஏசாயாவை தொட்ட நெருப்பு தள்ளலானது அடியனுடைய உத்தட்டையும் பிள்ளைகளுடைய இருதயங்களையும் செவிகளையும் தொடட்டும் ஐயா. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. உடைய அக்கினி அபிஷேகம் இறங்கி வருந்த ராஜா. இந்த சூழ்நிலையை வார்த்தைக்கு ஏற்ற விதத்துல மாற்றிக்கொள்ளட்டும். பலப்படுத்துங்க. இந்த செய்தியின் மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் நீர் எங்கள் வாழ்க்கையின் மூலமும் மகிமைப்பட்டுக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நம்ம அப்படியே உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சாயங்கால வேளையில மின்முரிசியாய் அப்படியே வார்த்தையோடு கூட அடையாளம் கண்டு கொள்ளும்படிக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். தேவன் உங்களோடு கூட இருக்கட்டும். சரி, நேரம் கடந்து போகலாம். அல்லேலூயா. சரி, கவனிங்க சகோதரன் சகோதரி, வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 37வது வசனம். ஒருவனும் புது திராட்சை ரசத்தில் ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டு போகும். ஆமென். நல்லா கவனிங்க சகோதர சகோதரியே, கவனிங்க. இங்க துருத்திகள் ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ ಗುತ್ತಲಿಗಳು ಅಂತದೆ. புத்தலி இல்ல புத்தலிகள் வந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷ்ல பாட்டில்ஸ் சொல்லப்படுறது. பாட்டில்ஸ் சரியான அர்த்தம் கிடையாது. அது பாட்டில் போது தீர்க்கதரிசி அது கன்ஃபியூஸ் ஆகுறாரு. அப்புறம் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அவர் கொடுக்குறாரு. கவனிங்க நல்லா. இங்க துருத்தி அப்படின்னும் போது அதுக்கான வார்த்தை துருத்தி கொண்டு வருவதுன்னு அர்த்தம். துருத்தி அதுக்குன்னு வார்த்தை இல்ல. துருத்தி கொண்டு வருவதுன்னா என்னங்க? எக்ஸ்பேன்ஷன் ஆகுற ஒரு பொருள்னு அர்த்தம் இல்லைங்களா. பொதுவா பாட்டில்ஸ் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆகாது. பொதுவான பாட்டில்ஸ், எந்த பாட்டில்ஸும் நம்ம யூஸ் பண்ற பாட்டில்ஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆகாது. இப்போ அது வகையான தோலினால் செய்யப்பட்டது. இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து வந்து யூதருடைய கலாச்சாரத்துல யூஸ் பண்ண ஒரு பொருளை அவர் இங்க எடுத்து உபயோகப்படுத்துறார். ஒரு ಉವಮೆಯ ಉಪಯೋಗಪಡ್ತಾರ. ஒரு ಸಾಮ್ಯದಲ್ಲಿ ಆತನ எடுத்து ಪ್ರಯೋಗ ಮಾಡ್ತಾನೆ. ಯಾಕಂದ್ರೆ ಒಂದು ಸತ್ಯವನ್ನ ಅವ್ರಿಗೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಎಕ್ಸ್ಪ್ಲೇನ್ ಮಾಡಕ ಏನಕ್ಕಾಗಿ ಇದು ಮಾಡಿದ್ರು ಅಂತ ನೋಡ್ಬಿಟ್ಟು ನಂತರ ಈ ಮೆಸೇಜ್ ನೋಡೋಣ. ಆಮೇಲೆ அது எதுக்காக அவர் பேசினார் அப்படின்றத குறிச்சு பார்க்கலாம். முதல்ல அவர் இயேசு கிறிஸ்து யூதருடைய வாழ்வாதாரத்துல யூஸ் பண்ண பொருட்களையே அவர் உபயோகப்படுத்தினார் சத்தியத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. நம்ம பாக்குறோம், கடுகு மரம்ன்றோம் இல்லைங்களா, விதை விதைக்கிறவனை பற்றி ஊமை பாக்குறோம், வலையை பற்றி ஊமையை பாக்குறோம், முத்தை பற்றி
குறிச்சு ஓமையை பாக்குறோமா இல்லைங்களா? கடுகு மரத்தை குறிச்சு ஓமையை பாக்குறோம். இன்னும் வெவ்வேறு வகையான ஓமைகளை குறிச்சு நம்ம என்ன பண்றோம் பாக்குறோம். அதுல இது ஒரு ஓமையா இருக்குது. உப்பை குறிச்சு பாக்குறோம் இல்லைங்களா? வெளிச்சத்தை குறிச்சு பாக்குறோம் இல்லைங்களா? வெவ்வேறு வகையான ஓமைகள் இருக்குது. இன்னொன்னு ஓமைகள் சீரியஸ் நம்ம எடுத்திருக்கிறோம், அதை போய் பாருங்க. ஓமைன்னு சொன்னா உருவகம் நான் 2 எடுத்திருக்கிறேன். ஓமை வர சாமியா பேரு, மாதிரி பேரு. மாதிரி ಅಂದ್ರೆ மாதிரி டைப் வேற, பேரபிள் வேற. பேரபிள்ன்றது வேற, டைப். பேரபிள்ன்றது ஒரு ஸ்டோரியை சொல்லி அந்த ஸ்டோரி மூலமா சத்தியத்தை எக்ஸ்பிளைன் பண்றது இல்லைங்களா? அதுதான் பேரபிள், சாமியான் இது. அதே போல உருவகம் அல்லது டைப் அப்படின்னா அதை போல, as it is, like as it is, அதை போல அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை உலகத்துல புரிந்து கொள்றதுக்கான ஒரு காரியத்தை, ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு ஆவிக்குரிய சத்தியத்தை அவ்விதமாக அப்படின்னு சொல்றதுதான் மாதிரியா இருக்குது. இங்க இயேசு கிறிஸ்து இது அவர் மாதிரியா இந்த காரியத்தை சொல்றாரு. கவனிங்க, இந்த லூக்கா சுவிசேஷம் எப்படியா எழுதப்பட்டிருக்கு, அதுல இருக்கிற ஆர்டரை மட்டும் சொல்லிட்டு அதுக்குள்ள போலாம்னு நினைக்கிறேன். இனி சரியா இதுக்கு வந்திருக்கிறோம். நம்ம அவருடைய சரீரத்தோடும் அவருடைய மாம்சத்தோடும் அவருடைய ரத்தத்தோடும் அடையாளம் பண்றதுக்கு, ஐக்கியப்படத்துக்கு வந்திருக்கிறோம். அது பிரத்யேகமா திராட்சை ரசமும் அப்பமா இருக்குது. நம்ம ஆல்ரெடி இந்த செய்தியை எடுக்கும் போது நான் ராபஜனத்தை குடும்பத்தை பார்த்திருக்கிறோம். மேலும் இன்னைக்கு ஒரு சில காரியங்களை உங்களுக்கு காட்டலாம்னு நினைக்கிறேன். ரசத்தை குறிச்சும் துருத்திகளை குறிச்சு பார்க்கலாம். நான் துருத்தின்னு சொன்னா விரிவடைவதுன்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. அதை சரியான அர்த்தத்தை, மூல அர்த்தத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது எப்படி வந்துச்சுன்றதை குறிச்சு எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறேன். ஃபர்தரா நம்ம இதை தொடர்ந்து நம்ம அந்த மற்ற காரியங்களுக்குள்ள கடந்து போகலாம். கவனிங்க சகோதரன் சகோதரி, என்னன்னு சொன்னா இந்த 5வது அதிகாரம் எப்படி இருக்கு, லூக்கா 5வது அதிகாரம் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா அந்த மீன் பிடிக்கிறத குறிச்சு, அந்த பேதுரு மீன் வலையில போட்டு மீன் பிடிக்கிறத குறிச்சு ஒரு அதிசயம் இருக்குது. 2வது குஷ்டரோகிய குறிச்சு அதிசயம் இருக்குது. 3வது அந்த பேரலைசிஸ், அந்த அற்புதம் ஒண்ணு இருக்குது. 3 அற்புதங்கள் இருக்குது, 3 உவமைகள் இருக்குது. இந்த 5வது அதிகாரத்தை நீ போய் வீட்டுல வச்சு பாருங்க. 5, 36, 38 வரைக்கும் 39 வரைக்கும் இந்த உவமைகள் தொடர்ந்து போவோம். 3 அற்புதங்கள், 3 ஓமைகள், அதாவது டைப்பை குறிச்சு இருக்குது. பாருங்க, மீனை பிடிக்கிறத குறிச்சு ஓமை இருக்குது, அற்புதம் இருக்குதா? அதே போல குஷ்டரோகி சுகமாக்குதலை குறிச்சு அற்புதம் இருக்குது. அதே போல பக்கவாதக்காரன் குணமாவதை குறிச்சு அதிக அற்புதம் இருக்குது. அதை தொடர்ந்து ஒரு அழைப்பு ஒண்ணு இருக்குது. இதுல யார் அழைக்கப்படுறாரு சொன்னா மத்தேயுடைய பேர் தான் வந்து லேவின்னு சொல்லப்படுது. யூத பேர் லேவி. லேவி அழைக்கப்படுதலும், லேவியுடைய வீட்டுல விருந்து, தன்னுடைய எல்லா கலீக்ஸ்க்கும் என்ன பண்றாரு சொன்னா விருந்து வச்சு அவரை இன்வைட் பண்ணி விருந்து வச்சு என்ன பண்றாரு சொன்னா தேங்க்ஸ் கிவிங், கரெக்டா சென்ட் ஆஃப் பார்ட்டி நடக்கிற மாதிரி ஒரு காரியம் நடக்குதாங்க, லேவி வீட்டுல நடக்குது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல பரிசேயர் 3 வகையான இடத்துல இந்த கேள்விகள் கேட்கப்படுது. யோவாவுடைய சிஷ்யர் உபவாசிக்கிறது போல ஏன் நீங்க விசுவாசிக்கலன்னு சொல்லி கேக்குறாங்க. யோவாவுடைய சிஷ்யர் ஒரு இடத்துல கேக்குறாங்க, பரிசேயர் சிஷ்யர் ஒரு இடத்துல கேக்குறாங்க. அதுக்கான பதிலாதான் இயேசு கிறிஸ்து இந்த உவமையை பேசுறாங்க. புரியுதா உங்களுக்கு? என்ன கேக்குறாரு? நீங்க அது மேல வாட்சி பாருங்க, அதுல இருக்கும். நான் வாசிக்கிறேன் பாருங்க. இந்த 5வது அதிகாரத்துல விதமா இருக்கும். 5வது அதிகாரம், லூக்கா 5வது அதிகாரத்துல பாருங்க. லூக்கா 5வது அதிகாரத்துல இங்க கேக்குறாங்க பாருங்க. 33வது அதிகாரத்துல பின்பு அவர்கள் அவரை நோக்கி யோவானுடைய சீஷர் அநேக தரம் உபாசித்து ஜபம் பண்ணி கொண்டு வருகிறார்கள், பரிசேயருடைய சீஷரும் அப்படியே செய்கிறார்கள், உம்முடைய சீஷர் போஜனமானம் பண்ணுகிறார்களே அது எப்படி என்று கேட்டார்கள். இதுதான் இங்க விஷயம். கொஸ்டின் கேட்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இது சரியா எப்ப நடக்குது, எந்த நேரத்துல நடக்குதுன்னு சொன்னா பஸ்கா வாரத்துல வந்த அந்த ஓய்வு நாள்ல நடக்குது. அந்த வாரத்துல வர்ற ஓய்வு நாளுக்கு நடக்குது. இந்த நீங்க அதுக்கு முன்னாடி நடந்தா உங்களுக்கு தெரியும், நீங்க படிச்சா தெரியும். பஸ்கா டைம்ல அங்க ஒரு ஓய்வு நாள் வருது. அந்த ஓய்வு நாள் நேரத்துல நடக்கிற நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. இந்த நிகழ்வு கேக்குறாங்க இயேசு கிறிஸ்துவை குற்றச்சாட்டும்படிக்கு. ஏன்னா யோவானை நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, யோவான் தான் உங்களோட ஃபோர்ரன்னர்னு சொல்றீங்க. யோவான் வந்து உபவாசத்தை சொல்றாரு, அதே போல ஜபத்தை சொல்றாரு. ஏன் உங்களுடைய சீஷர் உபாசிக்கிறதுல அவங்க எப்பொழுதுமே போஜன பிரியர்களா இருக்கிறான்னு கொஸ்டின் கேட்கிறாங்க. அந்த கொஸ்டின் தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு சொன்னா 3 வகையான ஓமையை சொல்றாரு. ஒண்ணு மணவாளனை குறிச்சு ஓமை, இங்கதான் சொல்றாரு. மணமகனை பறிச்சு ஓமை, மணமகனோட மணமக்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது உபவாசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஒண்ணு. 2வது அந்த துருத்திகளை பற்றி ஓமை சொல்றாரு. 3வது பழைய துணியும் புதிய துணியும் ஒட்டு போடுகிறத குறிச்சு ஓமை சொல்றாரு. இப்ப புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த 5வது அதிகாரம் எப்படி டிசைனா இருக்கு? புரிஞ்சா உங்களுக்கு? 3 அற்புதங்கள் இருக்கு. அதே போல அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதிலா இந்த ஓமையில ஒரு காரியத்தை சொல்றாரு, 3 காரியங்கள் சொல்றாரு. ஒண்ணு, மணவாளன் கூட இருக்கையில் மணவாளுடைய தோழர்கள் உபவாசிப்பார்களா,
உபவாசிக்க மாட்டாங்க. மணவாள எடுப்படும் நேரம் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள் என்றார். ஒண்ணு. ரெண்டாவது, பழைய துணியை புதிய துணியோட ஒட்டு போடக்கூடாது, அது பழசும் கெட்டுப்போ புதுசும் கெட்டுப்போ என்றார். ரெண்டு. மூணாவது காரியம், இந்த துருத்தியை பற்றி உவமையை இயேசு கிறிஸ்து சொல்லி முடிக்கிறார். இது எதுக்காக சொல்றாருன்னு சொன்னா, அவங்க யோவானுடைய சிஷ்யரை போல இவங்களும் உபாசிக்கணுமே என்ற அந்த முறையை சொல்றாங்க. இந்த உபாசிப்பு முறை, இந்த காரியங்கள்லாம் எங்க ஃபர்ஸ்ட் வருதுன்னு சொன்னா, எஸ் நம்ம உபாசிக்கணுமா, எஸ் உபாசிக்கணும், அதுக்கான ஒரு சில விஷயங்கள் இருக்கு, ஒரு சில ஆர்டர்ஸ் இருக்கு, ப்ராஃபெட் நம்ம சொல்லியிருக்கிறாரு. ஆனா இதை தாண்டி அந்த யூத முறைமையே கொண்டு வந்து இங்க உள்ள கொண்டு வராங்க. யார் உள்ள கொண்டு வர்றது? பரிசேயரும் சதுசேயரும் மற்ற ஜனங்களும் யூத முறைமையை, இந்த உபவாச நாளை நியமிக்கிறது, உபவாசமான காரியங்களை செய்யறது, அது அப்படியே கொண்டு வந்து இங்க கிறிஸ்துவத்துக்குள்ளேயும் இங்க உள்ள கொண்டு வரும்போது இயேசு கிறிஸ்து இந்த உவமையை சொல்றாரு. அதுதான் இந்த துருத்திகளை குறிச்சு உவமையா இருக்குது. புரிஞ்சுக்கலாம்? இது வரைக்கும் பேசுறது புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அடுத்தது இந்த துருத்தி நான் என்ன, இந்த ரசனா என்னன்றதை குறிச்சு நம்ம பார்க்கலாம். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இப்போ இந்த துருத்தி அப்படின்னு சொன்னா, இப்போ துருத்தி எக்ஸ்பேன்ஷன் பாட்டில்னு சொல்லலாம். அது அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற பாட்டில்ஸ் மாதிரி எல்லாம் கிடையாது. அது என்ன பண்ணுவாங்க சொன்னா, மிருகத்துடைய தோலை எடுத்துப்பாங்க. ஏதாவது மிருகத்துடைய தோலை எடுத்துக்கொண்டு அதை ரெடி பண்ணி அதை இது காய வச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதை தைச்சு ஒரு பாட்டில் மாதிரி ரெடி பண்ணுவாங்க. பாட்டில் மாதிரி ரெடி பண்ணி அதை தான் வந்து வாட்டர் கன்சம்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே போல அதுல வைன் ஊத்தி வைப்பாங்க, அதுலதான் ஆயில் ஊத்தி வைப்பாங்க. இது மாதிரி யூசிங்களா லிக்விட் வந்து அதை கண்டெயின் பண்றதுக்கு கண்டெய்னரா அது யூஸ் பண்ணுவாங்க. லிக்விட்ஸ் ஏதாவது வாட்டரோ இல்ல ஆயிலோ இல்லைன்னு சொன்னா இந்த வைனோ சேர்த்து வைக்கிறதுக்கான பொருளா அதை என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. இந்த காரியத்தை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்து எதுக்கு யூஸ் பண்றாருன்னு சொன்னா, அந்த யூதர்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு பதிலா யூஸ் பண்றாரு. புரிஞ்சா உங்களுக்கு? அதோட கூட அவங்க வாழ்வாதாரத்தோட சம்பந்தப்பட்ட அதே விஷயத்தை எடுத்துக்கொண்டு இந்த சத்தியத்தை, இந்த உபவாசமான காரியத்துக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப பாருங்க, தீர்க்கதரிசி சொன்ன அந்த லைனை காட்டுறேன். இதுதான் வந்து இந்த துருத்திகள் சொல்லப்படுறது. அதான் சின்ன போட்டோ உங்களுக்கு காட்டலான்ட்டு. இது என்ன இருக்குது? தோலா இருக்குது. இந்த தோலை மிருகத்துடைய தோலா இருக்குது. நம்ம பாக்குறோமா இல்லைங்களா? லெதர் ஐட்டம்ஸ் யூஸ் பண்றோம்ல, லெதர் கோட் யூஸ் பண்றோம், லெதர் பெல்ட் யூஸ் பண்றோம். இந்த மாதிரி அந்த காலகட்டத்துல அவங்க கண்டெய்னர்ஸ், இந்த வாட்டர் கண்டெய்னர் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வாட்டர் கண்டெய்னர்ஸ் எல்லாம் கிடையாது. அப்போ அந்த மிருகத்துடைய தோலை எடுத்து வச்சு என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து எண்ணெயும் இல்ல திராட்சை ரசத்தையும் மத்த காரியங்கள் யூஸ் பண்ணுவாங்க. இதை தீர்க்கதரிசி வாய்ச்சிட்டு அது எப்படி என்ன மாதிரி சொல்றாரு அப்படின்றத குறிச்சு நான் சொல்றேன் பாருங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க. திராட்சை ரசத்தை குறிச்சு பாக்குறது முன்னாடி துருத்தியை குறிச்சு மட்டும் நான் உங்களுக்கு சின்ன லைன் காட்டுறேன். தீர்க்கதரிசி பேசின காரியத்துக்கு மட்டும் சொல்ற பாருங்க. லூக்கா நற்செய்தியில் 5ஆம் அதிகாரத்தில் திராட்சை ரசத்தையும் பைகளையும், அந்த இங்கிலீஷ்ல பாட்டில்ஸ் இருக்கு, பற்றியது. அவர் இவ்வாறு கூறினார், புதிய திராட்சை பழைய பையில் ஊற்றக்கூடாது. அவ்வாறு செய்தால் அது பழைய பைகளை அழித்து போடும். அது எப்பொழுது எனக்கு வியப்பை ஊட்டுவதாக இருக்கிறது. எனது சிறு பிள்ளை மனதை அப்படியே திகைக்க செய்தது. நான் இவ்வாறு சிந்திப்பேன், அந்த பாத்திரம் எப்படி அழிந்து போகும். இப்போது பை என்று குறிப்பிடுவது அது பழையதாக இருந்தாலும் பெரிய வித்தியாசத்தையும் உண்டு போனதில்லை, ஏனெனில் கண்ணாடியால் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ்ல அது பாட்டில் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப தீர்க்கதரிசி பாட்டில மைண்ட்ல வச்சிருக்கிறார். நமக்கும் துருத்தினவன என்ன மைண்ட்ல வரும் உங்களுக்கு? தோல். நமக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணதால தோல்னு சொல்லப்படுது. இப்ப அந்த துருத்தின்ற வார்த்தையை இந்த பைபிள் வேர்டுக்காக யூஸ் பண்ணப்படுது தமிழ்ல. அதுக்கு முன்னாடி இல்ல, அது துருத்தின்ற வார்த்தை இல்ல. அது மத்திய கிழக்கு நாடுகள்லயும் மேற்கத்த நாடுகள்லயும் இந்த ஆயிலுக்காக யூஸ் பண்ணப்படுது. இதை தீர்க்கதரிசி இது பின்னதாக எப்படி யூஸ் பண்ற, எப்படி பயன்படுத்துற பாருங்க. இந்த காரியத்தை எப்படி சொல்றாரு பாருங்க தீர்க்கதரிசி. அந்த காலத்துல மக்கள் பயன்படுத்த பைகள் தான், அவைகள் விலங்குகளின் தோலால் செய்யப்பட்டிருந்தன. ஏதோ ஒரு ஆட்டுடைய தோலோ ஏதோ ஒரு தோலை எடுத்துக்கொண்டு செய்யப்பட்டிருந்தன. அந்த விலங்கு தோல் பதப்படுத்தப்பட்டிருக்கும். அதாவது பதப்படுத்தி, அதாவது என்ன சொல்லுவாங்க, ப்ராசஸ் பண்ணி அதை எடுத்து மேல தோலெல்லாம் நீக்கி, அந்த தோல்லாம் ஷர்மெல்லாம் நீக்கி அதை ரெடி பண்ணி சுத்தி ரெடி பண்ணி வைப்பாங்க. ரெடி பண்ணிட்டு தோல்ல வந்து 2 விஷயம் இருக்கு. தோல்ல ஒண்ணு வாட்டர் கண்டென்ட் இருக்கா இல்லைங்களா, வாட்டர் கண்டென்ட். இந்த வாட்டர் கண்டென்ட் இருக்கும், அதோட கூட ஆயில் கண்டென்ட் இருக்கும். வாட்டர் கண்டென்ட் எல்லாம் முழுசா போயிட்டு ஆயில் கண்டென்ட் இருக்கிறதுனால தான் தோல் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆகும். தோல் என்ன பண்ணும், விரிவடையும். அது ஆயில் கண்டென்ட் உள்ள இருக்கிறதுனால தோலை வந்து அந்த பிளெக்சிபிளா, அந்த லெதர் வந்து பிளெக்சிபிளா வைக்குது. அதுக்குள்ள இருக்கிற ஆயில் கண்டென்ட் போயிடுச்சுன்னு சொன்னா அது ஸ்டிஃபனா மாறிடும், அது கடினத்தன்மையா மாறிடும். அப்போ வாட்டரை வெளியே எடுத்துட்டு எல்லாமே வெளியே செக் பண்ணி எடுத்துட்டு அதுல ஆயில் கண்டென்ட்டும் உள்ள இருக்கும், ஆயில் கண்டென்ட் இருக்கும். அதான் தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க, அது விலங்குடைய தோல் பழையதாகும் போது புதியதாகவும் இளமையாகவும் இருந்த போது, அதாவது
புதியதாக பதப்படுத்தப்பட்டிருக்கிற நிலையில் நெகிழ்வுத்தன்மை, நெகிழ்வுன்னு சொன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுற தன்மை அதுக்குள்ள இருக்கும் அது. ஆனால் பழையதாகும் போது வறண்டு போய்விடும். ஒரு விலங்கு தோல் வறண்டு போகும்போது அது எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு பலருக்கு தெரியும். மிருகம் தோல் இதாயிடுச்சுன்னு சொன்னா ஸ்டிஃபனா டைட்டா மாறிடும், அது உங்களுக்கு தெரியும்ன்றார். அப்ப தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க, அது கடினமா மாறிடும். அந்த பையில் நீங்கள் புதிய திராட்சை ரசத்தை ஊற்றினா அந்த பழைய அதில் பையில் உயிர் சக்தி எதுவும் இல்லாததால் அது வெடித்து சிதறிவிடும். பாருங்க, இவர் தீர்க்கதரிசி ரெண்டு விஷயத்த சொல்றாரு. இப்போ திராட்சை ரசத்துடைய தன்மை என்ன அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதே போல அந்த துருத்தியுடைய தன்மை என்ன அப்படின்னா இந்த ரெண்டும் கரெக்ட் காம்பினேஷன்ல இருக்கணும் இல்லைங்களா? திராட்சை ரசம், ஏன் திராட்சை ரசத்தை புதிய திராட்சை ரசத்தை பழைய துருத்தியில் வைக்க கூடாது? என்ன போயிட்டு இருக்கும்? சரி சரி, பழைய திராட்சை ரசத்தை ஏன் பழைய திராட்சை ரசத்துல பழசுல வாக்கணும், புளிய திராட்சை ரசத்தை புதுசை வாக்கணும்? எதுக்காக? புளிப்பு தன்மையா? ரெண்டு விஷயம் இருக்குது, கவனிங்க நல்லா. திராட்சை பழசாறுன்னு ஒண்ணு, கிரேப் ஜூஸ்னு ஒண்ணு இருக்கு, கிரேப் ஒயின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ நம்ம ராபோஜனத்துல நம்ம உட்கொள்றது கிரேப் ஜூஸ் கிடையாது, கிரேப் ஜூஸ் கிடையாது, கிரேப் ஒயின் அப்படின்னா ஃபர்மெண்ட் ஆன ப்ராசஸ். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த கிரேப்புடைய தன்மை என்னன்றது உங்களுக்கு சொல்றேன். கிரேப்ல அந்த தோல்ல ஈஸ்ட் இருக்கும். என்ன இருக்கும்? ஈஸ்ட் இருக்கும். அதுக்குள்ள சுகரும் குளுக்கோஸும் இருக்கும். குளுக்கோஸ்னா சுகர் தானே, அது இருக்கும். அந்த ஈஸ்டை நம்ம பிழிஞ்சு எடுக்கும் போது அது ஃபர்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏர்ல பட்டு என்ன பண்ணுங்க, ஃபர்மெண்டேஷன் ஆகி நொதிச்சு எக்ஸ்பேண்ட் ஆகி ஆரம்பிச்சு காத்துல படும்போது இங்க உள்ள இருக்கிற அந்த ஆக்சிஜன்லாம் நீர் குமிழிகள் வாட்டர் பபிள்ஸை உண்டு பண்ணி அது எக்ஸ்பேண்ட் ஆரம்பிக்கும். நொதித்து ஏன்னா ஆல்ரெடி கிரேப்ல சுகர் இருக்குதா இல்லைங்களா? அதை தோல்ல ஈஸ்ட் எதுக்காக போடுறோம்? ஈஸ்ட் தெரியுமா? உப்புறதுக்காக போடுறோம் இல்லையா? அப்போ அந்த உப்புறது இயற்கையாவே எதுல இருக்குது? கிரேப்ல இருக்குது. புரியுதுங்களா? அந்த கிரேப் இருக்கிறதுல பாருங்க, சின்ன ஒரு எக்ஸ்பிளைன் கெமிஸ்ட்ரி கிளாஸ் இருக்குல்ல, சின்ன ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன் பாருங்க, எப்படி அதை செய்யும் சொல்லிட்டு. திராட்சை ரசம் நொதித்தல் நொதிக்கிறதுக்குன்னு சொன்னா ஃபர்மெண்ட் அடைவதற்கு ஈஸ்ட் அதுக்குள்ள இருக்குது. ஈஸ்ட்ன்றது அதுக்குள்ள இருக்கிற நுண்ணுயிரிகளாம், ஸ்மால் ஜெம்ஸ் பார்ட்டிகல் மாதிரி, ஜெம்ஸ் மாதிரி. இப்போ தயிரை கெட்டி பண்றதுக்கு லேக்சோ பெசிலஸ் சொல்லி பாக்டீரியா இருக்குதா இல்லைங்களா? அந்த பாக்டீரியாவும் நல்லா தயிர் என்ன ஆகுதுங்க, வேற ஒரு கண்டிஷன்ல மாறுது இல்லைங்களா? கெமிக்கல் ரியாக்ஷன்ல மாறுது. அந்த மாதிரி தேவன் என்ன பண்ணிருக்காருன்னு சொன்னா அந்த கிரேப்ல வச்சிருக்கிறாரு. அது மாதிரி அது எப்போ வந்துச்சுன்னு சொன்னா உலகமானது நோவோடைய ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் அந்த திராட்சை ரசம் திராட்சை பழச்சாறு ரசமா மாறுது. அதுக்கு மாதிரி இல்ல. புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ அதுல இருக்கிற அது மேல இருக்கிற இந்த ஈஸ்ட் நுண்ணுயிர் என்ன பண்ணுன்னு சொன்னா உள்ள இருக்கிற குளுக்கோஸ சாப்பாடா எடுத்துக்கொண்டு அதை ஃபர்மெண்ட் ஆக வச்சு உப்ப ஆரம்பிக்குது. அதனாலதான் திராட்சை ரசத்தை அப்படியே வச்சுக்க சொன்னா உப்ப ஆரம்பிக்கும். புது திராட்சை ரசம் உப்பு ஜாஸ்தி ஆகி, உப்புனா விரிவடைஞ்சு ஜாஸ்தி ஆகி இருக்கிற லெவலோட ஜாஸ்தி ஆகி அந்த டேஸ்ட் எல்லாம் மாறி அதுல என்ன கேஸ் ஃபார்ம் ஆகும். கரெக்டா? கேஸ் ஃபார்ம் ஆகி அதனாலதான் நம்ம குடிக்கும் போது அந்த கேஸியான தன்மை வருது. வழக்கமா இருக்கிற ஆரம்பத்துல இருக்கிற கண்டிஷனோட தாண்ட அதோட ஏஜ் ஆக வைனாவுங்க அது எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த திராட்சை ரசமா மாறின போது இருக்கிற தன்மை ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் இல்லைங்களா? இப்போ புதுசா திராட்சை ரசத்தை ஃபர்ஸ்ட் பிழிஞ்சி எடுத்து என்ன பண்ணுவாங்க சொன்னா அதை ஸ்டோர் பண்ற ஸ்டோரேஜ் பாட்டில் இருக்கு இல்லையா, அது ஒரு தன்மை. அப்ப திராட்சை ரசத்துடைய தன்மை என்ன? விரிவடைஞ்சு பழசாறுல இருந்து தொடங்கி திராட்சை ரசமா மாறுறதுக்கு சென்டர்ல ஒரு நொதித்தல் ப்ராசஸ் இருக்கு. ஏன்னா அதுக்குள்ள என்ன இருக்குது? ஒரு நுண்ணுயிர் இருக்குதுன்றார் தீர்க்கதரிசி இல்லையா? அப்போ இதே மாதிரி இங்க இது இருக்கு இல்லைங்களா, எது இந்த துருத்தி இருக்கு இல்லையா, துருத்தி கூட அந்த துருத்தியில இருக்கிற ஆயில்ல ஒரு நுண்ணுயிர் இருக்குதான். புரிஞ்சா உங்களுக்கு? இந்த ஆயில் கண்டென்ட்ல இருக்கிற நுண்ணுயிர் தான் என்ன பண்ணுது? எக்ஸ்பேண்ட் பண்ற லெவல்ல வச்சுக்கமா தீர்க்கதரிசி. அதான் இங்க நான் காட்டு, இங்க வாட்சேன் உங்களுக்கு, வாட்சனா இல்லைங்களா பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. அது அந்த பையில் நீங்கள் புதிய ரசத்தை ஊற்றினா அந்த பையில் உயிர் சக்தி எதுவும் இல்லாதனால் அது வெடித்து சிதறிவிடும். அப்படின்னா அந்த வாட்டர் பாட்டில் அந்த துருத்தி இருக்கு இல்லையா, துருத்தி ஸ்டிஃபனா எப்ப மாறும் அப்படின்னா அது உலகங்கள்ல அந்த ஜெம்ஸ் அந்த ஆயில் கண்டென்ட் எல்லாம் டோட்டல் மாய்ச்சர் எல்லாம் வெளியே போயிடுச்சுன்னு சொன்னா அது ஜீவனன்றதா டோட்டலா ஜீவனன்றதா போய் ஸ்டிஃபனா மாறிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ எப்போ ஸ்டிஃபனா மாறிடுச்சுன்னு சொன்னா அதுக்குள்ள எதுவா ஊற்றி வைப்பாங்கன்னு சொன்னா பழைய டோட்டலா ஃபர்மெண்டான திராட்சை ரசம் ஊற்றி வைப்பாங்க. இல்லைன்னு சொன்னா வாட்டர் ஊற்றி வைப்பாங்க.
புதுசா வந்த திராட்சை ரசத்தை அதுக்குள்ள என்ன பண்ண மாட்டாங்க, ஊற்றி வைக்க மாட்டாங்க. இதுதான் ப்ராசஸ். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, புது திராட்சை ரசத்தை எடுத்து புது துருப்தியை ரெடி பண்ணி அதுக்குள்ள ஊத்து வைப்பாங்க. ஊத்தி வைக்க இந்த திராட்சை ரசமும் விரிவடையும். அதுக்கேற்ற விதத்துல துருத்தி என்ன பண்ண எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லைங்களா? இதுல ஒரு உயிரணு இருக்குது, திராட்சை ரசத்துல உயிரணு இருக்கு. அது தன்னை விரிவடைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி இந்த துருத்தியும் தன்னை என்ன பண்ணுங்க, தன்னை வளைஞ்சு கொடுக்குற தன்மை இருக்கும். இப்போ நீங்க இதை மாத்தி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த புது திராட்சை ரசத்தை எடுத்து பழைய துருத்தி எடுத்து ஊத்திங்க சொன்னா துருத்தி என்ன ஆயிடுங்க, உடஞ்சிரும். இல்ல அதே மாதிரி அந்த ஸ்டிஃபனான பழைய திராட்சை ரசத்தை எடுத்து புது ரசத்துல ஊத்தினாலும் அந்த 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 இது இருக்கு இல்லைங்களா, துருத்தியும் கெட்டுப்படும். ஏன் கெட்டுப்போயிடும்னா அது விரிவடையாது. ஏன்னா ஒன்னொன்னும் அந்த எக்ஸ்பென்ஷன் ஆகும் போது அந்த துருத்தியுடைய உண்மையான முழு தன்மை வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? முழு தன்மையும் வரும். இந்த ரெண்டு விஷயத்த இந்த இயேசு கிறிஸ்து எடுத்து இது எடுத்து உபயோகப்படுத்துறாருன்னா, நியாயப்பிரமாண காரியம் அது பழைய துருத்தி, அந்த அந்த பழைய திராட்சை ரசம். இங்க கிருபன்றது புதிய பாகம். இந்த புதிய பாகத்துக்குள்ள எடுத்து வந்து என்ன பண்ணாதீங்க, இதுக்குள்ள ஊத்தாதீங்க, ரெண்டுத்தையும் என்ன பண்ணாதீங்க, மிக்ஸ் பண்ணாதீங்க. கிருபையின் பிள்ளைகள். இப்போ துருத்தின் போது நம்ம தான் துருத்தி, நமக்குள்ள பழைய வெளிப்பாட போடாத. என்ன பண்ணாத? நீங்க மார்ட்டின் லூதர் காலத்துல வந்த வெளிப்பாடு எடுத்து வந்து உள்ள வைக்காத. நீ வந்து உனக்குள்ள ஒரு ஜீவ அணு இருக்குது, உனக்குள்ள என்ன இருக்குது, வித்தின் பாகம் ஜீவ அணு இருக்குது, அது எக்ஸ்பேண்ட் ஆகும். அதனால நான் வந்து மார்ட்டின் லூதர் செய்தியில இருக்கிறவங்க ஜீவனற்ற ஸ்டிஃபா இருக்கிறாங்க, அதனால பழைய ரசம் உங்களோட தங்கும். ஜான் வெஸ்லி காலத்துல வந்தவங்க அவங்க ஸ்டிஃபா, அவங்களுக்குள்ள அந்த துருத்திகள்ல என்ன இல்ல, எண்ணெய் இல்ல, எண்ணெய் பரிசுத்தாவி இல்ல, அதுக்குள்ள என்ன ஜீவன், எண்ணெயில ஜீவன் இருக்கா, நுண்ணுயிர் இருக்குதா, அது என்ன பண்ணும், அந்த புது ரசத்துக்கு ஏத்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்ப ஆல்ரெடி பழைய ரசத்தை வச்சிருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க பாத்தீங்க சொன்னா அந்த சபைகளை போய் நீங்க கேட்டீங்க சொன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க எல்லாத்துக்குமே கம்ஃபர்டபுளா இருக்கு, நாங்க எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கிறோம். ஆனா அவங்களை கொண்டு போய் இந்த செய்தி அங்க ஊத்துனாலோ இல்ல அவங்கள இங்க கூட்டு வந்தாவோ பிரச்சனை. சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இங்க துருத்தியும் மாத்தாதீங்க, ரசத்தையும் மாத்தாதீங்க. ரெண்டு மாத்தினாலும் என்னவா இருக்குது, என்ன ஆகுது, பிரச்சனையாவது. அததான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நியாய பிரமாணத்தை கிருபையோட கலக்காதே அப்படின்னு சொன்னாரு இல்லைங்களா? நியாய பிரமாணத்தை கிருபையின் பிள்ளைகள் இவங்க புது துருத்திகளா இருக்கிறாங்க. புது துருத்திகள் அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்த ஜனங்க, அவங்களுக்குள்ள இந்த புதிய வெளிப்பாட்டை உள்ள வந்து வை, பழச வைக்காத. விசுவாசிக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் நான் முடிக்க போறேன், கொஞ்ச நேரம் தான் நான் ரொம்ப உள்ள போகல, அதை சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் தான். அப்போ இது எதை போன்றது என்றால், உயிர்த்தெழுதலின் உண்மையான வல்லமை சக்தியோட கூடிய இருக்கிற பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை போதிக்க முயற்சிப்பது போன்றது. அப்படின்னா ஒருவன் இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கையின் கீழே வரும்போது உயிர்த்தெழுதலின் வல்லமையினால புதிய பிறப்புக்குள்ள வரான், அவன் புதிய துருத்தியா இருக்கிறான், அவனுக்குள்ள ஜீவனும் இருக்குது. இப்போ அந்த மனிதனுக்குள்ள அந்தந்த மணி நேரத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த ரத்தத்தை கொண்டாந்து அப்படியே திராட்சை ரசத்தை கொண்டாந்து உள்ள ஊற்றும் போது அந்த அது வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஒரு நாள் எக்ஸ்பேண்ட் ஆக அவன் குதளிக்கிறான், அவன் என்ன பண்றான், வெடிக்கிறது இல்ல, அவன் என்ன பண்றான், குதகளிச்சு அந்த ரசத்துக்கு ஏற்ற விதத்துல தன்னை மாற்றிக்கொள்கிறான். வாசிக்கிறீங்களா? புரிஞ்சுங்களா? பைபிள்ல வந்து திராட்சை ரசம் எதுக்கு அடையாளமா இருக்குது, ஸ்டிமுலேஷன் ஆஃப் த ரெவலேஷனுக்கு அடையாளமா இருக்குது, வெளிப்பாட்டினால வர்ற ஊக்கத்துக்கு அடையாளமா இருக்குது. ரெவலேஷன் இந்த பிரಕಟಣೆಯಿಂದ ಬರುವ ಏನಿದೆ ಉಜ್ಜೀವನಕ್ಕೆ ಗುರುತಾಗಿದೆ. ಉಜ್ಜೀವನ ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ, ಉಜ್ಜೀವನ எழுப்புதல். இப்போ வெளிப்பாடா இந்த வெளிப்பாடை இங்க சொல்லும் போது என்ன பண்றீங்க, நீங்க குதூகலிக்கிறீங்க. நீங்க பழைய துருத்தின்னு வச்சுக்கோங்களேன், இந்த உங்களுக்கு வெளிப்பாடு உள்ள போனா நம்ம வெடிச்சு போயிடும், இந்த வெளிப்பாடம் உள்ள தங்காது. நீங்க அதே போல பழைய நீங்க துருத்தியா இருந்தா பழசதான் விரும்புவீங்க, நீங்க புதுசா இருந்தா புதுசா தான் விரும்புவீங்க. இப்ப அநேக பேருக்கு இந்த ரசத்தை கொண்டு போய் ஏன் வெடிக்கிறாங்க, காரணம் என்ன, அதுக்குள்ள என்ன இல்ல, எண்ணெய் இல்லாத நுண்ணுயிரி ஜீவன் இல்லாத துருத்தி. அதுக்குள்ள இன்னொரு ஜீவன் அடங்கிய அந்த வெளிப்பாடை உள்ள போடும்போது வெடிச்சிடுது. புரிஞ்சா உங்களுக்கு? அததான் தீர்க்கதரிசி இங்க இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு. பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க. அதாவது புதிய ரசத்தை அந்த பைக்குள் ஊற்றும் போது என்ன கிடக்கிறது, அந்த புதிய திராட்சை ரசத்துக்குள் உயிர் சக்தி இருக்கிறது. நான் தான் சொன்னேன், ரெண்டு உயிர் சக்திகள் இருக்கு. ஒண்ணு துருத்திக்குள்ள ஒரு உயிர் சக்தி இருக்குது, வர்ற வெளிப்பாட்டுக்குள்ள ஒரு சக்தி இருக்குது. நீங்க ஆல்ரெடி இந்த செய்தியில நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள வரும்போதுதான் இதுல இருக்கிற வெளிப்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு புரியும். கரெக்டுங்களா? சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இல்ல மத்தவங்களுக்கு என்ன பண்ணது, நீங்க ஒண்ணு அங்க ஜீவனும் இல்ல, இங்க இருக்கிற ஜீவனு அடங்கிய வெளிப்பாடு உள்ள போகும்போது வெடிச்சிடும். தீர்க்கதரிசி ரெண்டு விஷயத்த சொல்றாரு இங்க, புரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்க, மேலும் அந்த புதிய ரசம் தொடர்ந்து புளித்து கொண்டே ஃபர்மெண்டிங்
இதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நம்புகிறேன். அந்த புதிய வாழ்வு தொடர்ந்து புளித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த புதிய ரசம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அது புதிய நெகிழ்வு தன்மையும் கொண்ட பையில் விலங்கு தோலினால் இயல்பான எண்ணெய் பசை இன்னும் அந்த தோலுக்குள்ளே தங்கி இருக்கும் போது அந்த புதிய ரசம் உள்ளிருந்து வெளியே தள்ளி கொண்டு வெளியே வரும். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கும்போது, அதுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கும்போது, இங்கிருந்து ஒரு வெளிப்பாடு அடங்கிய அந்த பாகத்தை உள்ள ஊற்றும் போது, போடும்போது அது எப்படி எக்ஸ்பெண்ட் ஆகுதோ அந்த எக்ஸ்பெண்ட் ஆகிறதுக்கு விதத்துல நீங்க உங்க வாழ்க்கை எக்ஸ்பெண்ட் பண்ணி கொடுப்பீங்க. இந்த வெளிப்பாடை ஏற்றுக்கொள்வீங்க. வெளிப்பாடு என்ன பண்ணுங்க? ரிசீவ் பண்ணி, எஸ் எனக்காக தான் சொல்லி உங்களுடைய உருவம், உங்களுடைய தோற்றம், உங்களுடைய தன்மை எல்லாமே தான் அவங்க இல்ல அப்படின்னா பழசா இருந்துச்சுன்னு சொன்னா என்றும் மாற்று வாழாது. இந்த வெளிப்பாடு உள்ள போட்டா வெடிச்சு கத்தி. அதனாலதான் ஒரு சில வெளிப்பாடுகளை கேட்கும் போது கத்தி வெடிச்சு கூச்சல் போட்டு இப்படி பேசுறாரு, அப்படி பேசுறாரு, என்னதான் பேசுறாரு, உன்னதான் பேசுறாரு சொல்லி வெடிக்கிறதுக்கான காரணம் இந்த வெளிப்பாடுகளை, இந்த புதிய உயிர் ஜீவனு இருக்கிற நுதித்தல் அடங்கிய இந்த திராட்சை ரசத்தை ஏற்கிற விதத்துல அவங்களுடைய என்ன இல்ல, துருத்தி புதிதா இல்ல. ஏன்னா அதுக்குள்ள என்ன இல்ல, எண்ணெய் பதம் இல்ல, எண்ணெய் பதம் இல்ல. அப்போ இந்த திராட்சை ரசம் எப்பொழுதும் பைபிள்ல எது அடையாளமா தீர்க்கதரிசி சொன்னார் பாருங்க. இந்த பழைய துருத்தியில இந்த பழைய திராட்சை ரசம்ன்றது எதை போன்றதுன்னு சொன்னா சரித்திர பிரகாரமான தேவனை போதிப்பு என்பது பழைய திராட்சை ரசத்தை போன்றது என்ற தீர்க்கதரிசி. அப்படின்னா நாம காலையில பார்த்தோம் தாபோர் மலை, அந்த அந்த மருவமலை எக்ஸ்பீரியன்ஸ் அது இல்லைங்களா, அங்க நடந்தது. அது இயேசு கிறிஸ்து 2000 வருஷம் முன்னாடி நடந்தது. அதை பிரீச் பண்ண மட்டும் இல்ல, இன்னைக்கு அவர் என்னைக்கு மீண்டுமா எப்படி வருகை வந்திருக்குதுன்றத குறிச்சும், இன்னைக்கு எப்படி அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா மலை மேல என்ன கவர்ச்சி நடந்துன்றதும் பிரசன்ட் ஸ்டேஜ் ரசத்தை தான் நம்ம என்ன பண்றோம் இங்க நமக்குள்ள ரிசீவ் பண்றோம். அப்போ பழைய ரசம்ன்றது நாள்பட்ட மார்ட்டின் லூதர் உபதேசத்தையோ ஜான் வெஸ்லி உபதேசத்தையோ பெந்தகோஸ்தக்காரர்களுடைய உபதேசத்தையும் எடுத்து பிரீச் பண்றது பழைய ரசமா இருக்குது. இன்னுமா பழசுல இல்ல. நம்ம என்ன இருக்கிறோம், ஸ்டிமுலேஷனான ஃப்ரெஷ் மீட்ல இருக்கிறோம், ஃப்ரெஷ்ஷான வைன் ஏஜ்ல நம்ம இருக்கிறோம். இந்தந்த காலத்துக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு தான் அந்தந்த காலத்துக்கு கொடுக்கப்பட்ட திராட்சை ரசமா இருக்குது. அத ஒரு நபர் அதை பருகும் போது அவனை என்ன பண்ணும், அது அந்த துருத்திக்குள்ள போகும்போது அவன் எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப அந்த ரசத்துக்கு ஏத்த விதத்துல அவன் வாழ்க்கை மாறும். மாறையில ஸ்டிஃபனா இருக்கிறான்னா ஏதோ இந்த ஒரு என்ன போறான், அவன் என்ன போறான், வெடிக்க போறான், இருக்க மாட்டான், அவன் தன்மையே இல்லாம போயிடும். புரிஞ்சுங்களா? அதான் இங்க தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க. புதிய ஏற்பாட்டில் புதிய திராட்சை ரசம். இப்பொழுது வெளிப்பாட்டின் வல்லமை விசுவாசிக்கு ஊக்கத்தை கொடுக்கிறது. இந்த வெளிப்பாட்டு ஒரு காலத்துக்கு மார்ட்டின் லூதர் அந்த புதிய திராட்சை ரசமா அவருக்கு வரும்போது உடனே சர்ச் ஆப்போசிட் பண்ணி எழுதி நின்றார். சர்ச் ஆப்போசிட் பண்ணி ஏன் எப்படி வந்துச்சுன்னு சொன்னா அவர் வேத வாக்கியத்தை படிச்சு நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள அந்த காலத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்துக்குள்ள வரும்போது நீ விசுவாசத்தினால் நீதிமான் பிழை பண்ற வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளும் போது அவரை நிக்க வைக்கவே முடியல. அதை என்ன பண்ணுது சொன்னா உந்தி தள்ளி எல்லாத்தையும் மேற்கொள்ள செய்யும்படி செஞ்சு. ஜான் வெஸ்லி காலத்துல வந்த செய்தி ஜான் வெஸ்லிய உந்தி அதுக்கேற்ற விதத்துல மாறுபடி செஞ்சு. வரங்கள் திரும்ப அளிக்கப்படும் போது பெந்தகோஸ்த காலத்துல அது வரும்போது அந்த வரத்துக்கு ஏற்ற விதத்துல அவங்களை மாறுபடி செஞ்சு. இந்த காலத்துல ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் வரும்போது, வெளிப்பாடு வரும்போது அதுக்கேற்ற விதத்துல நம்மளுடைய நமக்குள்ள இந்த தோலுக்கு பின்னாடி என்ன இருக்கணுங்க, அந்த துருத்தியுடைய தோல்ல என்ன இருக்கணும், ஆயில் கண்டென்ட். இந்த தோலுக்கு பின்னாடி ஆயில் பரிசுத்தாவி இருக்குமானால் அதுக்குள்ள கொண்டு இதை ஊத்தணும். தீர்க்கதரிசி சொல்றாரு எப்பொழுதுமே ஆராதனை இல்ல ஆயிலும் எண்ணெயும் திராட்சை ரசமும் ஒன்னாவே இருக்குமா. வச்சிருக்கிறீங்களா? தீர்க்கதரிசிட்ட கொஸ்டின் கேட்கப்படுது. முத்திரையின் மீதான கேள்விகளும் தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க. வாசிக்கிற பாருங்க, சின்ன லைன் மட்டும் வாசிக்கிற பாருங்க. முத்திரை மீது கேள்விகள் பதில் தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க. இல்லை மிஸ் பண்ணிட்டேன். அதுல சொல்றாரு தீர்க்கதரிசி இந்த எண்ணெயும் திராட்சை ரசமும் ஆராதனையில் ஒன்னோட கூட இருக்கும். எண்ணெய் நம்ம எதுக்கு, அதாவது வியாதியஸ்தருக்கு எண்ணெய் பூசுறோம்னு சொன்னா பரிசுத்தாவிக்கு அடையாளமா இருக்குது எண்ணெய் நம்ம பூசுறோம். அதே போல ராபோஜனத்துல எதுக்கு நம்ம வைனா குடிக்கிறோம்னு சொன்னா அது வெளிப்பாட்டினால வர்ற ஊக்குவித்தலுக்கு அடையாளமா இருக்குது. இதுதான் 3ஆம் முத்திரையின் போது எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதேன்னு ஒரே டைம்ல வருது இல்லைங்களா? அதனாலதான் எண்ணெய் இல்லாத நபர் ராபோஜனத்துல பங்கு பெற கூடாது. எண்ணெய் எது இல்லாத நபர், பரிசுத்த ஆவி இல்லாதவர்கள், அந்த தோல்ல ஈரப்பதம் இல்லாதவர்கள் அவங்களுக்குள்ள எதை ரிசீவ் பண்ண முடியாது, வெளிப்பாட ரிசீவ் பண்ண முடியாது. அதே போல இந்த மாம்ச ரீதியான திராட்சை ரசத்துக்கும் அந்த சடங்குக்கும் நம்ம அந்த விதமான அந்த முறைமைக்கும் ஏன் நம்ம அவங்களை விலக்கி வைக்கிறோம், நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத விலக்கி வைக்கிறோம்னு சொன்னா
அவங்க மாம்சரீதியின் வெளிப்பாடு அவங்க ரிசீவ் பண்ணி அவங்களால என்ன பண்ண முடியாது, அவங்களால நிலைத்து நிற்க முடியாதுன்றதுக்கு அடையாளமா தான் ராபோஜனத்துல நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள வராதவர்களை என்ன பண்றோம், நம்ம ப்ராஹிபிட் பண்றோம். அவங்க என்ன பண்ண முடியாது, ஞானஸ்தானத்துக்குள்ள வராதவங்க. ஞானஸ்தானம்ன்றது உள்ள நடந்ததுக்கான வெளிப்பற அடையாளம் தான் ஞானஸ்தானம். ஆனா உள்ள அந்த மனுஷனுக்குள்ள நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள வந்து அவனுடைய தோலுக்கு எண்ணெய் உடையவனா இருக்கிறான். எண்ணெய் இருக்கும் போதுதான் உள்ள எதை ஊத்து, புது திராட்சரசத்தை ஊத்து இல்லையா. புது இந்த மணி நேரம் செய்தான் புது திராட்சரசம். அந்த திராட்சரசம் தான் என்ன இருக்குது, அது ரத்தத்துக்கு அடையாளம் இருக்குது. ரத்தம் தான் வார்த்தையா இருக்கு. இந்த மணி நேரத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை தான் இந்த காலத்துக்கு ரத்தமா இருக்குது இல்லைங்களா. ரத்தத்தினால கழுவப்பட்ட, ரத்தத்தினால கழுவப்பட்ட. எப்படி ரத்தத்தினால கழுவப்பட்டீங்க, ரத்தத்தினால கழுவப்பட்டன்னு சொல்றீங்களா பிரதர்? எப்படி ரத்தத்தினால கழுவப்பட்டீங்க? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சுங்க, போயிடுச்சு இல்லைங்களா. அப்ப ரத்தத்துல இருக்கிற ரசாயனம் ஜீவன். அந்த ஜீவன் தான் இந்த காலத்துல வார்த்தையை வெளிப்படுத்தப்படுது இல்லைங்களா. நீங்க வார்த்தையை ஏற்றுக்கொள்வது எதை ஏற்றுக்கொள்றதுக்கு அடையாளம், ரத்தத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு அடையாளம். அந்த ரத்தத்துக்கு அடையாளம் தான் இந்த திராட்சரசம் இருக்குது. இந்த திராட்சரசம் எங்க போய் கரெக்டா ஆட்டா உட்காரும், இந்த புது திராட்சரசம். ஒரு காலத்துக்கு வந்த திராட்சரசம், பழைய திராட்சரசம் கிடையாது. இந்த மணி நேரத்துக்கு இந்த கால செய்தியாலும் கொடுக்கப்பட்ட திராட்சரசம் இது எங்க போய் ஆட்டா கரெக்டா உட்காரணும்னா இந்த காலத்துக்கு நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள வந்த புது துருத்திகளுக்குள்ள போய் உட்காரணும். சுவாசிக்கிறீங்களா? பாருங்க, கடைசியா நான் இந்த காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன், டைம் இல்ல. பாருங்க, தீர்ந்து சொல்றாரு, பாருங்க கடைசி பெந்தகோஸ்தே நாளில் புதிய திராட்சரசம், புது திராட்சரசம் இப்படி நடந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த மக்கள் கண்ணியமான சபை பின்னால் நின்று இந்த ஜனங்கள் புது திராட்சரசத்திற்கு வெறி கொண்டிருக்கிறார்கள் என்றனர். அவங்க என்ன சொல்றாங்க, பெந்தகோஸ்தே நாள்ல புது திராட்சரசத்தை இவங்க சாப்பிட்டாங்க, அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்க, ஸ்டிமுலேட் ஆகி கத்துறாங்கன்றாங்க. ஆனா கரெக்ட் தான், இவங்க சாப்பிட்டது நியாயப்பிரமாண திராட்சரசத்தை இவங்க சாப்பிடல, கிருபையின் செய்தியை ஏற்றுக்கொண்டு உள்ள வந்திருக்கிறாங்க. இவங்க என்னங்க, பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறாங்க. மாம்சரீதியான திராட்சரசத்தினால பெந்தகோஸ்தே நாள்ல அவங்க கத்தி குச்சல் போடல, இவங்க ஆவிக்குரிய திராட்சரசத்தை பருகி இருக்கிறாங்க பெந்தகோஸ்தே நாள்ல. கரெக்டுங்களா? அதான் இங்க சொல்ற தீர்க்கதரிசி. அல்லேலூயா. நீங்கள் என்னை எப்படியும் பரிசுத்த உருளையர் என்று அழைக்க போகிறீர்கள், எப்படியும் என்னை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க சொல்றாரு. இந்த புது திராட்சரசத்தை சாப்பிட்டு நம்ம அதுக்கேற்ற விதத்துல எக்ஸ்பேண்ட் ஆகும் போது இந்த உலகம் நம்மளை அங்கீகரிக்காது. எனவே நீங்கள் இப்பொழுது தூங்குவது நல்லது. பாருங்கள், புதிய திராட்சரசத்தை நேர்ந்திருந்தனர். அது உண்மை. தேவனிடத்திலிருந்து வானத்திலிருந்து வந்த திராட்சரசம் குடித்து வெறித்த மனிதனை நீங்கள் எப்போது பார்த்திருக்கிறீர்களா? புதுசா வெளிப்பாட்டினால மாம்ச ரீதியான உந்துதல் கிடையாது. இது வெளிப்பாட்டினால மகிழ்ச்சி பெற்ற ஒரு மனுஷனை பார்த்திருக்கிறீங்களா? எப்பாவது வெளிப்பாட்டை கேட்டு செய்தி வாசிக்கும் போது செய்திக்குள்ள ஒரு மனமகிழ்ச்சி இருக்குது பார்த்திருக்கிறீங்களா? கேட்கிறார் தீர்க்கதரிசி. அந்த மகிழ்ச்சியை குறித்து கேட்கிறார். பாருங்க, நீங்கள் எல்லோரிடம் அன்பாய் இருக்கிறீர்கள். அவர் அன்பாய் இருக்கிறார், எல்லோரிடம் அன்பாய் இருக்கிறார். நீங்கள் பாருங்கள், அவர் கவலைப்படுகிறது இல்லை. அவ்விதமாகத்தான் மனிதன் ஆவியில் வெறிக்கொண்டவர்களாய் இருக்கிறான். ஒரு மனுஷன் அந்த புது திராட்சரச வெளிப்பாடு வரும்போது, அந்த திராட்சரசத்தின் தன்மை அவனுக்குள்ள வரும்போது அவர் எப்படி இருக்கிறாரோ அதே விதத்துல அவனை மாற வைக்கும்ன்றார் தீர்க்கதரிசி. பாருங்க, அடுத்தது பாருங்க. அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, உங்களுடைய எல்லா சத்துருக்களையும் மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் மறந்து விடுகிறீர்கள். அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, பெந்தகோஸ்தே நாள் வரும்போது பயத்தை மறந்துட்டாங்க. பயம் மறந்துச்சா? எல்லா பயம், வேதனை, எதிர்காலம் எல்லாத்த பயம் மறந்து அவங்களை என்ன பண்ணுச்சு, இந்த புது திராட்சரசம் உந்துதல் செய்ய வச்சு. இவங்க பழைய துருத்தியா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, அதை தாங்க முடியாம வெடிச்சிருப்பாங்க. கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்ப பாருங்க, நன்றி. ஒவ்வொருவரும் உங்களோட அன்பா இருக்கிறார்கள். உங்களை சுற்றி நின்று கொண்டு போவர் யார் என்பதை குறித்து நீங்கள் கவலையப்படுகிறது இல்லை. அப்பொழுது நீங்கள் தேசத்திலே மிகப்பெரிய மனிதராய் இருக்கிறீர்கள். உங்களுக்கு அடுத்தபடியாக அமர்ந்துள்ள உங்களுடைய அண்டை வீட்டுக்காரர் ஏதோ ஒரு கௌரவமான சபைக்கு சென்றாலும் எனக்கு கவலை இல்லை. ஒரு முறை பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வரட்டும், என்ன சம்பவிக்கிறது என்று பாருங்கள். உண்மையாகவே நல்லபடியாக ஆவியில் குடித்து வெறித்து சரியாகிவிடுங்கள் சொல்றார். அப்பொழுது என்ன சம்பவிக்கிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் சகோதரியே சகோதரனே, நான் அதை பெற்றுக்கொண்டேன், அது உனக்கும் கூட வேண்டுமா என்று கூறுவீர்கள். ஆம் ஐயா, அது ஏதோ ஒன்று சம்பவிக்கிறது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ அநேக பேருக்கு உலக கௌரவத்தை பார்த்துன்னு, சடங்காச்சாரத்தை பார்த்து, பெரிய பெரிய சபைகள் பார்த்து கொண்டிருக்கும் போது நம்ம அதை பார்த்தா தேவையில்லை. நமக்கு என்ன தேவை? புது திராட்சை ரசம். அந்த புது திராட்சரசத்தை ரிசீவ் பண்றதுக்கு ஏதுவான புது துருத்தி. யாரு கௌரவத்தையும் சபைகளையும் சடங்காச்சாரத்தையும் பெரிய காரியத்தை பாக்குறாங்கன்னா பழைய துருத்தி. அந்த பழைய திராட்சை ருசி வச்சு அங்க நான் சொல்றேன், ஒரு சில நபர்கள் ஏன் நம்ம இந்த வார்த்தைக்கு வரதில்லைன்னு சொன்னா, அது பழைய துருத்தி, இது விரும்பாது. பழையதான் என்ன பண்ணும், அது நம்ம என்ன பண்ணாலும் கூட்டு வலிச்சு எடுத்து வந்து உள்ள வச்சாலும் என்ன பண்ணுங்க, வெடிச்சு. நீங்க கொஞ்சம் ஊத்துங்க, உள்ள ஊத்தி பாருங்க, என்ன அவங்க வெடிச்சு போயிடும். அது
நீங்க புதிய பிறப்பின் அனுபவம் வந்து உங்களுடைய தோலுக்கு பின்பதாக அந்த நொதித்தனால ஒரு எண்ணெய் இருக்குது, அந்த எண்ணெயினால மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான தன்மை கொடுக்கும். அதே போல இந்த மணி நேர செய்தியாக ஆகிய புதிய திராட்சை ரசம் உங்களுக்குள்ள என்ன பண்ணுங்க, தங்கும். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ நம்ம இங்க பருகிறது கூட புதிய ரசம் கிடையாது. அதுக்கு அடையாளமா இருக்கிற இந்த மணி நேர வெளிப்பாடுகளை நம்ம என்ன பண்றோம், இந்த புது துருத்திக்குள்ள பெற்றிருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? அது நமக்குள்ள நாளுக்கு நாள் புதிய அனுபவத்துக்குள்ள கொண்டு வந்து இந்த ரசத்துடைய அந்த துருத்தியுடைய தன்மையே என்ன பண்ணிடும், அது டோட்டலா மாத்திடும். அது இருக்கும்போது ரொம்ப சின்னதா இருந்திருக்கும், நாள்பட பெருசா மாற ஆரம்பிக்கும் இல்லைங்களா? எவ்வளவு நாள் பழசாவதோ உள்ள வெளிப்பாடு வச்சு பழசாகும் போது அவ்வளோ நொதித்தலின் விளைவாக ஃபர்மெண்ட் ஆன திராட்சை ரசத்தை பெற்றுக்கொள்வீங்க. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாம் கண்கொள்ள முடியலாம், எல்லாம் கண்கொள்ள மூடி எல்லாம் நம்ம ரவுண்ட் டேபிளுக்காக வரலாம், எல்லாம் காத்திருக்கும்படி